அருமையான தேவ ஜனமே, நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கத்திருந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம், அதில் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் உங்களுக்கு சந்ததி ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேறாமலே இருக்கும். ஒரு சமயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியரை பார்க்க ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். இதே போல உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாராம். அதற்கு சம்பந்தமே இல்லாமல் அவங்களுடைய மகளுக்கு வெட்டு வருவோம். சின்ன பிள்ளை வெட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வெட்டு வந்ததுனால எங்கே எப்போ வெட்டு வருதுன்னு சொல்ல முடியாது. கீழே விழுந்துருவானாம். ஸ்கூலில் படிக்கும் போது கீழே விழுந்துருவானாம். வெட்டு வந்ததுனால தாறுமாற வெட்டு வந்ததுனால மூஞ்சி முகரை எல்லாம் வெட்டி 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 அப்போ லட்சணமாக இருக்கும். அந்த பிரசித்தி பெற்ற தமிழில் அந்த ஊழியக்காரன் பார்த்த உடனே மனம் கலங்கிட்டாரான். ஐயோ, பிள்ளைக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கலங்கினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரியா, இந்த குழந்தை பிறக்கும் போது இந்த பிள்ளையை நான் பெருக பண்ணுவேன்னு. ஆனால் அந்த பிள்ளை வாழது கூட வழி இல்லாமல் இருக்கிறான். எப்போ வெட்டு வருதுன்னே சொல்ல முடியலை, எங்கே வெட்டு வருதுன்னே சொல்ல முடியலை. பிள்ளையுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மாறிவிட்டதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் மனம் முட்டஞ்சி தேவனை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னாராம். இந்த பிசாசு கிரியை இனி இந்த பிள்ளையை தொடரவே கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாராம். அன்றோடு அந்த பிசாசு ஒழிந்து போனான். அதன் பின் அந்த பிள்ளைக்கு வெட்டு வரலையும். அந்த பிள்ளை அதன் பிறகு நல்லா படித்து கல்யாணம் முடித்து 2 பிள்ளைக்கு தாயாய் மாறினாலும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினான். அவருடைய சாட்சி பிரசித்தி பெற்றவன். பெரிய தொழில் பண்ணுற அளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி நிறுத்தினாராம். என்ன காரணம்? தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில சில வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. நீங்களும் நினைச்சு பார்ப்பீங்க, இது என்ன இது அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமுக்கு பலன் இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் பலவீனப்பட்டு எல்லாம் முடிந்து போனது என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் ஒன்றுமே நிறைவேறல. சரி, நான் வாக்குத்தத்தமே வேண்டாம், நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன், இந்த எலியேசர் இருக்கிறான், அவனே எல்லாவற்றுக்கு எல்லாவா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறார், உன்னை திரளாய் பெருக பண்ணுவார். உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அந்த வியாபாரத்தை நம்பி நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க, கடன் வாங்கி முதலீடுலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கும். மனம் சோர்ந்து போயிருப்பீங்க. நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே, நான் யாது செய்ய போறேன் ஆண்டவரே, ஐயோ என் வேதனை தாங்க முடியலையேன்னு சொல்லி நீங்க துக்கப்படுறீங்களா? ஆண்டவர் உங்க துக்கத்தை மாற்றுவாருங்க. உங்க வேதனை மாற்றுவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை தேவன் நினைத்தருள்வார். சோர்ந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க. வியாதியில கஷ்டப்படுறீங்களா? வியாதி கொடுமை தாங்க முடியலன்னு சொல்லி நொறுங்கி போறீங்களா? எத்தனை காலம் இந்த வியாதி என்று நீங்கள் வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். திரளாய் பெருக பண்ணுவதற்கு தடையா எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவன் எடுத்து போட்டு உங்களை பெருக பண்ணுவார். அன்றைக்கு இன்னைக்கு சொல்லுறார், உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் உன்னை திரளாய் பெருக பண்ண போறேன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். சோர்ந்து போகாது, நாம் ஜெபிப்போமா? சோர்வை எடுத்து போட உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் கேட்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். யார் இந்த காணொலி வழியாக மனம் சோர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பினே, ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நீ மறுபடியும் அந்த பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுது, உன்னை அந்தரலாய் பெருக பண்ணுவேன். உன் வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு முடித்து உன்னை நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை மீன் போகாது என்று உனக்கு நான் ஆணையிடுகிறேன்னு சொன்னது போல இந்த பிள்ளைகளுக்கு ஆணையிடுங்க சம்மா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்னமா ஒரு பள்ளத்தாக்கை திறந்து கொடுங்க சம்மா. வாழ்ந்திருக்கும்படி செய், சுவைத்திருக்கும்படி செய். நன்மையின் கேடகத்தினால் முடிசூட்டி கொள்ளுங்க சப்பா. வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், ஊழியத்தில் மேன்மையை கட்டளையிடுங்க. சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தான் விசாச கிரியைகள் நிர்மூலமாகட்டும். தொழிலை உயர்த்தி நிறுத்தும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுமா.
வேதனை இல்லா நல்ல வாழ்க்கையை தான், சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை தான், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை தான். அசைவதை பலப்படுத்தி சகாயப்படுத்தி காத்து கொண்டு வழிநடத்தி ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் மனம் அடிந்து போகாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமைகள், துரோகங்கள், வீண் பழிகள், நமக்கு விரோதமாக சாட்டுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் பலன் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். மனுஷனுடைய இஷ்டத்திற்கு தேவன் நம்மளை ஒப்புக் கொடுக்க மாட்டார். விசாசன இஷ்டத்திற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க மாட்டார். தேவன் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.